இஸ்ரவேலர்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரோன் மற்றும் அவனுடைய கூட்டத்தார அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு தோற்கடித்து கடலை தாண்டி வந்த இடம்தான் தீகு பாலைவனம். அந்த தீகு பாலைவனத்தில் வந்ததுக்கப்புறம் இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்குறாங்க, மூசாவை இந்த பாலைவனத்தில் நிலவும் சூழ்நிலையை நாங்கள் எவ்வாறு சமாளிப்பது, எங்களுக்கு உணவு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. அப்போது தான் அல்லாஹ் அவங்களுக்கு மண்ணு அப்படிங்கிற உணவு அருள்றான். அந்த மண்ணுங்கிற உணவுப் பொருளானது இஸ்ரவேலர்களின் இருப்பிடங்களே பனி பொழிவை மாதிரி இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. அது பாலை விட அதிக வெண்மையாகவும் தேனை விட இனிப்பாகவும் இருந்தது. அது ஃபஜர்ல இருந்து சூரியன் உதிக்கிற வரைக்கும் அது பொழிந்து கொண்டே இருந்தது. அடுத்து இந்த சல்வா, அந்த சல்வாங்கிறது ஒரு வகையான பறவை ஆகும். காடையை போன்று இருக்கும். அதை பிடித்து இஸ்ரவேலர்கள் உண்டு வந்தாங்க. ஒரு நாளைக்கு தேவையானதை விட கூடுதலாக அந்த மண்ணு மற்றும் சல்வாவை எடுத்து சேமித்து வச்சு அது கெட்டு போயிடும். ஆனால் வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் சனிக்கிழமைக்கு தேவையான உணவை சேர்த்து எடுத்து வைத்துக் கொள்வாங்க. அப்போது மட்டும் அவங்களுக்கு அது கெட்டு போகாது. ஏன்னா சனிக்கிழமையில அவங்க வேற எதுலையும் அவங்க கவனம் செலுத்த மாட்டாங்க, எதையும் தேடியும் செல்ல மாட்டாங்க. அடுத்து இவங்களுக்கு உணவு கிடைச்சதுக்கப்புறம் குடிப்பதற்கு தண்ணீர் எங்கேன்னு சொல்லிட்டு இஸ்ரவேலர்கள் கேட்காங்க. அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு தன்னுடைய கைத்தடியை வச்சு ஒரு பாறையில் அடிக்காங்க. அப்போ 12 நீரூற்றுகள் வருது. ஒவ்வொரு பிரிவினரும் அந்த நீரூற்றுகள் அருந்துறாங்க. இப்போ சொல்கிறாங்க, எங்களுக்கு தண்ணீரும் கிடச்சாச்சு, தங்குவதற்கு நிழலுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. அப்போது அல்லாஹ் மேகங்களை கொண்டு அவங்களுக்கு நிழல் கொடுக்கான். அதுக்கப்புறம் கேட்குறாங்க, எங்களுக்கு நிழல் வந்துடுச்சு, உடுத்துவதற்கு உடையங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. உடனே அவங்களுடைய அணிந்திருந்த உடையானது வளர ஆரம்பிக்குது. குழந்தைகள் வளர்வது போல அப்படியே ஆடைகளும் வளர ஆரம்பிக்கிறது. அவை இற்று போகாமையும் இருந்தது. ஆக மொத்தம் எந்தவித உழைப்பும் சிரமமும் இல்லாமல் இஸ்ரவேலர்களுக்கு இறைவன் வழங்கிய பாக்கியத்தை சொல்லி காமிக்கான். அத்தியாயம் 2:57 படிச்சு பாருங்க.